நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வணக்கம் மகாராஜா. எங்களோட தேசமங்கலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க வர்றதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருபோதும் இல்ல, தடைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால உங்களுடைய அந்த வார்த்தை எந்த விதத்திலையும் என்ன காயப்படுத்தல. அது மட்டும் இல்ல, குழந்தைக்காக தானே அப்படி சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கோவில் பக்கத்துல எனக்கு ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும். எல்லாம் தயாரா இருக்கு. உங்களுக்கும் குழந்தைக்கும் தேசமங்கலத்துல ஒரு குறையும் வராது. குழந்தைய கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பூசாரி, தூதுவர் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற எல்லா அறிகுறிகளும் தெய்வத்தோட செயல்னு தான் நாங்க நம்புறோம். நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் அந்த கடவுள் மட்டும்தான். நீங்க கண்டுபிடிச்ச அம்மன் சிலைய பத்தி கேள்விப்பட்டேன். பல வருஷங்களா தேவிக்கு பூஜை பண்றவன் தான் நான். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை கண்டிப்பா செய்வேன். அப்படின்னா வாங்க, நாம உடனே கோவிலுக்கு போயிடலாம். அங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இங்க பாருங்கய்யா, ஒரு சின்ன சந்தேகம். என்னது? சிவலிங்கத்தை காட்டுல இருந்து தானே கொண்டு வந்தீங்க. இவ்வளவு நாளா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த சிலைக்கு பூஜை பண்ண வேண்டிய உரிமை வேணும்னு காட்டுவாசிக்கு யாராவது கேட்டாங்கன்னா? ஆமா, நீ என்ன சொல்ற? இவ்வளவு நாள் அவங்க பூஜை செஞ்சாங்கன்னு சொல்றதே தப்புதான். இப்ப அதை சரி செய்யறதுக்கு அந்த அம்மனே ஒரு வழிகாட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் நாம எல்லாரும் தற்கொலை தான் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பெரிய பூசாரின்னு சொல்லிக்கிட்டு நீங்க எதுக்கு இருக்கீங்க? எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை ஒத்துக்கவே கூடாது. அந்த முடிவுல நீங்க உறுதியா இருங்க. நான் உங்க கூட நிப்பேன். மகாராஜா, சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது சுவாமியை பிரதிஷ்டை பண்றதுக்கான நேரம். பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 நாளைக்கு சுவாமிக்கு தொடர்ந்து பூஜை பண்ணணும். 11வது நாள் தேவி விக்கிரகத்துக்கு எல்லா அர்ச்சனைகளும் பண்ணதுக்கு அப்புறம், பாலபிஷேகம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தேவி மகமாயியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த தேச மங்களமும் சந்தோஷத்தால நிறைஞ்சிடும். மகாராஜா, பிரதிஷ்டை பண்றதுக்கான அனுமதி நீங்க தான் கொடுக்கணும். பூசாரி மகாராஜா, இனிமே தாமதிக்க வேண்டாம். முகூர்த்த நேரம் தானே ரொம்ப முக்கியம். அம்மா தாயே. प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च. ஏய் ஜுண்டா, காட்டுல இருக்கிற கடவுளை ராஜாவோட ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நமக்கு உரிமை இருக்குல்ல? நீ சொல்றதும் சரிதான். இத பத்தி ராஜா கிட்ட கேட்டு பாப்போமே. வேணாம், கொன்னு போட்டுருவாங்க. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ராஜா ரொம்ப நல்லவரு. நம்ம கேட்டு பாப்போம். ராஜா ஒத்துக்குவாருன்னு தான் எனக்கு தோணுது. எதுக்கு ராஜா கிட்ட போய் கேட்போம்? இப்படி ஒரு விஷயத்தை கேட்க அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு திமிரு அவங்களுக்கு. வேற என்னத்த சொல்றது? கெடுதெல்லாம் குறைஞ்சு நம்ம தேசமங்கலம் இப்பதான் நல்லபடியா இருக்கு. அவங்கள உள்ள விட்டா அப்புறம் இந்த கோயிலே உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த காட்டுவாசிங்க. இவ்வளவு நாளா சிவலிங்கத்துக்கு நீங்க பூஜை பண்ணீங்கன்னு பழிய போடுங்க. தெய்வத்தை தொட தகுதியே இல்லாதவங்க தெய்வத்தை தொட்டு பூஜை பண்ணதுக்காக அவங்க 2 கையையும் வெட்டி எறிங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு காலம் அவங்க பூஜை செஞ்ச விக்கிரகத்தை அவங்க கிட்ட இருந்து நாம தானே இப்ப பறிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்களும் கோவிலுக்குள்ள வர அனுமதி தானே கேக்குறாங்க.
அவங்க கேக்குறது உங்ககிட்ட தானங்க ஐயா. அது தெரியாது அவங்களுக்கு. மகாராஜா, எல்லாரோட மனசுலயும் இது ஒரு கவலையா மாறி இருக்கு. உறுதியா நின்னு நீங்க ஒரு முடிவை இந்த விஷயத்துல எடுக்காத வரைக்கும் இது ஒரு கவலையாவே இருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு வேண்டுகோளை உங்ககிட்ட வச்சு அந்த காட்டுவாசியோட நாக்க அறுத்தெறியணும். இப்படி கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்ப நம்மளுடைய கவனம் அதுல இருக்க கூடாது. பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் வராது. அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? மகாராஜாவோட வீரர்கள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அவங்க வந்தாங்கன்னா இந்த கோயில் வாசல் ரத்த களமா மாறும். சிவசங்கரா, வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணது இவர்தானே. இந்த ஒரு விஷயத்துக்கும் இவரே ஒரு நல்ல முடிவு சொல்லட்டும். தூதுவருக்கு தேசமங்கலத்தோட ராஜநீதியை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த காட்டுவாசிகள் நம்ம கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள வரதுக்கு அவங்களுக்கும் அனுமதி தரணுமா? எனக்கும் தெரியும். இனத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க கீழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. அவங்க கூட்டத்துல இருந்த சுகனும் அழகியும் கண்டுபிடிச்சு பூஜை செஞ்ச சிலைதான் துணை விக்கிரகமா இங்க நிறுவி இருக்கிற இந்த சிவலிங்கம். தெய்வத்துக்கு இல்லாத தீண்டாமை நாம அவங்க கிட்ட காட்டணுமான்னு யோசிங்க மகாராஜா. சுகனுக்கும் அழகிக்கும் முன்னாடி பார்வதி தேவியோட சேர்ந்து கடவுள் தோன்றினாருங்கிறது தானே உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரி புனித ஆத்மா வேற யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்க தலைமுறையில வாழ்ந்தவங்களையும் அவங்க கூட வாழ்ந்தவங்களையும் எப்படி தீண்டத்தகாதவர்கள்னு சொல்ல முடியும்? நீங்க அவங்கள தீண்டாமை இல்லாதவங்களா மாத்த நினைக்காதீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி ஒரு விஷயத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் ராஜா. ஒருவேளை அந்த காட்டுவாசிகளை நீங்க கோயிலுக்குள்ள அனுமதிக்க முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்க யாரும் கோயிலுக்குள்ள வரமாட்டோம், இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது மகாராஜா கிட்ட இல்ல, சாக்ஷா தந்தை இறைவன் கிட்டதான். இவ்வளவு நாளா கடைபிடிச்ச சடங்கெல்லாம் கடவுளோட விருப்பம் தானே. அதை மாத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களோட விருப்பம். மகாராஜா, இந்த விஷயத்துல உங்க முடிவு தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு அவங்களுடைய வேண்டுகோளை நான் ஏத்துக்காம இருக்கிறேன்னே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தேவியோட அருள் நமக்கு முழுசா கிடைச்சதுக்கு அப்புறம் பண்டிதர்கள் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். என்ன, அது போதும்ல? போதும். இப்போதைக்கு கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்போ நாங்க புறப்படுறோம் மகாராஜா. வரோம் மகாராஜா. உங்க முகத்துல ஏதோ கவலை தெரியுது மகாராஜா. ஆமா, ஏதோ தவறு செய்யற மாதிரி இருக்கு. நல்ல நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க மகாராஜா. அப்படி பண்ணீங்கன்னா சுந்தர்ராஜன் மகாராஜாவோட பேரு காலா காலத்துக்கும் அழியாம இருக்கும். அம்மா தாயே, நீங்களே இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கம்மா. தவத்திலிருந்து எந்திரிச்ச மாமா மலையில இருந்து மாயமாயிட்டாரா என்ன? இல்ல நம்மள தேடி வரதுக்கு மாமா ஒருவேளை பயந்துட்டாரா? மாமாவுக்கு பயமா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்பாருல. தூதுவரை தடுக்கிறதுக்கான முயற்சியில இருந்து நாம பண்ண எல்லாமே தோல்விதானே அடைஞ்சிருக்கு. அப்படி ஒரு தோல்வியில பங்கெடுத்துக்கிறதுக்கு மாமாக்கு விருப்பம் இல்லைன்னா மாமாவை ஆலோசகரா கூட்டிட்டு போறதுக்கு கூட நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் இங்க வந்து நின்னு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் வேணான்னு சொன்னவர் தான் நம்ம மாமா. பணமும் தங்கமும் எல்லா சொத்துக்களையும் மாமாவுக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்க. அதை கூட அவர் ஏத்துக்கல. தவத்தால கிடைக்கக்கூடிய அந்த சக்தி ஏன் நாகேந்திரனுக்கும் சைரந்திரிக்கும் மட்டும்தான் சொந்தம்னு உறுதியா சொன்னவர் தான் மாமா. இப்படிப்பட்டவரை நீ சந்தேகப்படுற? காலுக்கு கீழே இருக்க மண்ணு கூட சுட ஆரம்பிச்சிருக்க. ஏதோ ஒரு பயம் மனசு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்க. 11 நாளைக்கு அந்த பூஜையை நடத்தி முடிக்க தேசமங்கலத்துல இருக்க ராஜாவாலையும் மக்களாலையும் முடிஞ்சதுன்னா தேசமங்கலத்தோட அருள் நிறைஞ்ச தேவியோட கண்ணு முன்னாடி சுந்தரராஜன் எடுக்க போற அந்த தீர்க்கமான முடிவு சேனாதிபதியோட பொண்ணை அழிக்கிறது மட்டுமா தான் இருக்கும்.
தேவியின் அருள் நிறைஞ்ச அந்த சுந்தரராஜனை தடுக்கிறதுக்கு நம்ம வீரர்களாலோ இல்ல நம்மளாலோ முடியாத. ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தேவியோட அருள் கிடைச்ச அந்த சுந்தரராஜன் வாளுக்கு தான் நம்ம இறை ஆகுறோம்னா நம்மோட இறந்த உடலை தேசமங்கலம் பூரா அவங்க கட்டி இழுப்பாங்க. அதிகாரிகளை வச்சு சாட்டையால அடிக்க சொல்லுவாங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க நம்மள அசிங்கப்படுத்தாம விட மாட்டாங்க. பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி மாமா இங்க வந்துடுவார். நம்ம மனசு கஷ்டப்படுறத உடனே புரிஞ்சுக்கிறவர் தான் மாமா. வராம இருக்க மாட்டார். கண்டிப்பா வந்துடுவார். நடு இரவுல கூட கொஞ்சம் கூட தூங்காம இருந்த நீங்க இப்ப மத்தியானத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. பிராயச்சித்தம்லாம் செஞ்சிட்டோம். இனிமே அதுக்கான நன்மைகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆமா, பஞ்சமி எங்க? சில நிறுவனத்துக்காகவும் பூஜைக்கான எல்லா வேலையும் பஞ்சமி தானே ஏத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, பூசாரியோட குழந்தை பஞ்சமி கையில இருந்து ஒரு நிமிஷம் கூட இறங்கி வர மாட்டா. எவ்வளவு பாசமான மனசோட என்னுடைய தங்கை எல்லார்கிட்டையும் பழகிக்கிட்டு இருக்கா. துரோகிங்க விரட்டி விட்டவங்க கிட்ட கூட எந்த பகையும் இல்ல. ஆமா மகாராஜா, நன்மையோட முழு உருவம் தான் நம்ம பஞ்சமி. பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. இடையில எப்பயாவது அவ தனிமையில இருந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவா. அவ அழலனாலும் என்னோட கண்ல இருந்து கண்ணீர் வரும். ஆனா எனக்கு இப்பவும் பயமா தான் இருக்கு மீனாட்சி. அடங்கி இருந்தாலும் என்னுடைய மூத்த சகோதரியும் அவளுடைய கணவனும் திரும்பவும் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுவாங்களோன்னு தான். அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் பொறுத்திருக்க மாட்டேன். யார் தடுத்தாலும் என்னுடைய வாள் சும்மா இருக்காது. வேண்டாம், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எந்த பிரச்சனையும் இனிமே வராது. அந்த தேவி நம்மளை காப்பாத்துவா. இப்போ நம்முடைய கவனம் முழுக்க அங்கதான் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நல்லா நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு கவலையா இருக்கு. என்னது? சிவலிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காட்டுவாசிகளுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சே. இங்க எல்லாருக்கும் அவங்களுடைய பதவியையும் நாட்டையும் காப்பாத்தணும். பாவம், அந்த ஜனங்களுக்கு எதுவுமே இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. தூதுவர் தான் சொல்லிருக்காருல்ல, காலம் அதுக்கு தக்க பதில் சொல்லணும்னு. நீங்க எப்பவும் நீதி தவறாதவர்னு அவங்களுக்கு தெரியும். தேவியே அதுக்கான ஒரு வழியை காமிப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா போச்சுலமா? இல்ல பூசாரி, கோவில் வேலையை பாக்கறதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்புன்னு இல்ல, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சொத்து மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன். தெரியும், அம்மாவை ஒரு தடவை கூட தொட்டு பார்க்காத குழந்தை. ரொம்ப அமைதியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் என் குழந்தை உங்ககிட்ட இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டா. இவ அழறதுக்கான அர்த்தம் கூட எனக்கு இப்ப நல்லாவே தெரியும். அதிர்ஷ்டம், கும்பிடுற தெய்வங்களோட ஆசீர்வாதம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு நெருக்கடி. அந்த அம்மா தேவி அதுக்கு அழகா இப்போ ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்க. பூசாரி, என்னோட அண்ணன் நெருப்புல இறங்க முடிவு பண்ணப்போ இந்த நாட்டை நேசிக்கிறவங்களோட வேண்டுதல் என்னவா இருந்ததுன்னு தெரியுமா? ராஜாவோட சேர்ந்து சாகறதுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறது தான். அதுதான் தேச மங்களத்துல இருக்கிற இந்த மக்கள் எல்லாரோட அன்பும். அவங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றுறது தான் உங்களோட கடமை. ஒரு பணி பெண்ணா அதுக்கு வேலை செய்யறது தான் என்னோட மண்ணுக்காக என்னால செய்ய முடிஞ்சது. அத ஒரு புண்ணியமா நான் நினைக்கிறேன். பூசாரி, கேக்குற என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தையோட அம்மாக்கு என்னாச்சு பூசாரி? விதி. பெரிய ஞானிகளோட வாழ்க்கையில எதுவும் தப்பு நடந்துராது. விதி முடிஞ்ச நேரத்துல தான் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு.
ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க. பிரசவத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. மதிய நேரம் ஆயும் அவங்க எழுந்திருக்காததால நான் போய் எழுப்புனேன். அவங்க எழுந்திருச்சப்போ ரொம்ப சோர்வா இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே பிரசவ வலியும் வந்துருச்சு. மருத்துவச்சியும் வந்தாங்க. நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உத்ரா உள்ள வலி தாங்க முடியாம ஒரே அடியா அழுதுகிட்டு இருந்தாங்க. பிரசவம்னு சொன்னாலே வழக்கமா நடக்கிறது தானேன்னு நானும் தவிப்போட இருந்தேன். ஆனா அப்ப புரிஞ்சுக்கல. ஒரு உயிர் பிரிஞ்சு போறதையும் மற்றொரு உயிர் பிறக்க போற சத்தமும் ஒன்னா எனக்கு கேட்டுச்சு. பெண் குழந்தை பிறந்திருக்கு, தங்கச் செல மாதிரி குழந்தை இருக்கு அப்படின்னு மருத்துவச்சி சொல்லிட்டு அடுத்த நொடியே மருத்துவச்சி என்கிட்ட இன்னொன்னு சொன்னாங்க. என் உத்ரா கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு. மாமாவை பத்தி நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் பொய்யா போயிடுச்சு இல்லன்னா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. மாமா கூட நம்மள கை விட்டுட்டாரு. சரியா சொல்லணும்னா நம்மள மரணத்தோட கைகள்ல கொடுத்துட்டாரு. சைலேந்திரே, என்னாச்சு நாகேந்திரா? ஓ முகம் ரொம்ப வாடி இருக்கு. தேசமங்கலத்துல பூஜைகள் ஆரம்பிச்சிருச்சு. 11 நாள் பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அது அப்புறம் உக்கிரமா மாறி தேவி அருள் பெற்ற நாடா மாறிடும். அதுக்கப்புறம் எங்க நிலைமை என்ன? பண்ணதெல்லாம் வீணாயிடுச்சு. வீரர்களும் பைரவியும் குண்டலியும் தோத்து திரும்பிட்டாங்க. நீங்க பிரியப்பட்ட கடவுள் உங்களுக்கு கொடுத்த அருள் வாக்கு என்னாச்சு? எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கா இல்ல சுந்தரராஜனுக்கு அடிமையாகிறதுக்கா? அப்படின்னா இப்படி ஒரு கடுமையான தவத்தை செய்ய அவசியம் இருந்திருக்காதே நாகேந்திரா. தேவியோட அருள் கிடைக்கிறத தடுக்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இருந்து கட்டளை கிடைச்சிருக்கு. பலி வேணும்னு. இந்த பலி ரொம்ப விசேஷமான பலி. இது வரைக்கும் கொடுத்த பலியை விட ரொம்ப முக்கியமானது. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த பெண் குழந்தை இந்த பூமியில பிறந்து 181 நாள் தான் ஆயிருக்கணும். உயர்ந்த குளத்துல விடியற்காலை நேரத்துல பிறந்திருக்கணும். அப்படி ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இருக்கிற நேரத்துல அப்படி ஒரு சின்ன குழந்தைய நாம கண்டுபிடிக்கிறதுனா 6 மாசமே ஆன குழந்தைய கண்டுபிடிக்கிறது சுலபம் தானே? அக்கம் பக்கத்துல சமீபத்துல பிறந்த குழந்தைய பத்தி விசாரிச்ச போதும்ல. அந்த கூட்டத்துல அப்படி ஒரு குழந்தை இருக்கு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பூஜையோட கடைசி துளி தீர்த்தம் தேவி விக்கிரகத்தோட உச்சந்தலையில விழறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பலி நடக்கணும். அப்படி நடந்தா தேசமங்கலத்துக்கு தேவியோட அருள் என்னைக்கும் கிடைக்காது. உங்க 2 பேருக்கும் இப்ப இருக்கிற சக்தியை விட 100 மடங்கு சக்தி அதிகம் கிடைக்கும். அப்படின்னா நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன். நீங்க சொன்ன அறிகுறி உள்ள குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். உன் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறது எனக்கு தெரியுது. அது அப்படியே விட்டு தள்ளு. இஷ்ட தெய்வத்தோட கட்டளைப்படி அந்த குழந்தை இங்க வரட்டும். அப்புறம் தேசமங்கலம் மட்டும் இல்ல, எந்த நாடுகளை வேணும்னாலும் நீங்க அடிமையாக்கலாம். பஞ்சமி, நீ ஏன் கதவை திறக்காம இருக்க? இன்னைக்கு நீ கோயிலுக்கு போலியா? அண்ணி, எனக்கு தீட்டுப்பட்டிருக்கு. கோவிலுக்கு போக முடியாது. சுதாமணியையும் லீலாவையும் கோவிலுக்கு அனுப்பணும். குழந்தைய பாத்துக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அண்ணி. நான் போய் சொல்றேன்.
தாயே போற்றி, பராசக்தி போற்றி. எப்படி இருந்தாலும் நீங்க செஞ்சது நல்லதா போச்சு. கொஞ்சம் விட்டிருந்தாலும் அந்த காட்டுவாசிங்க கண்டிப்பா கோயிலுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்படி நடந்தா வெள்ளம் வந்து அழியறது தான் அதை விட ரொம்ப நல்லது. திருத்தரன்னு முயற்சி பண்றது கடவுளையே திருத்துற மாதிரி தானே. அதை விட பெரிய பாவம் ஒண்ணும் இல்லைங்க. நாட்டை ஆள்ற ராஜாக்கள் எல்லா மக்களுக்கும் பிடிச்சவனா இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அதை சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தானே. நாங்க என்னைக்குமே உங்க கூட தான் இருப்போம். பூஜை நடக்கிற நேரத்துல குழந்தை நிறுத்தாம அழுதா பூசாரியோட மனசு ஒரு நிலையில இருக்காது இல்ல. இவ்வளவு நாள் பஞ்சமி தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போல்லாம் இப்படி ஒரு குழந்தை இங்க இருக்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு இப்ப என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை அலற சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. மகாராஜா, என்ன பண்ணாலும் அழுகையை நிறுத்த முடியல. காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீயும் ஒரு அம்மா தானே. ஒரு குழந்தை எதுக்காக அழுவுதுங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? மகாராஜா மன்னிக்கணும். பசி இல்ல, அது எனக்கு தெரியும். உடம்பு சூடும் இல்ல, வேற என்னன்னு புரியல. அதான் கோயிலுக்குள்ள இருக்கிற பூசாரியோட மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா பூஜை நின்னுடும். பூஜை நின்னுச்சுன்னா தேசமங்கலத்துக்கு நடக்க வேண்டிய நல்லது எதுவும் நடக்காம போயிடும். புரியுதா? நாங்க இப்ப என்ன பண்ணணும்? குழந்தைய தூக்கிக்கிட்டு தூரமா எங்கேயாவது கொண்டு போங்க. குழந்தையோட அழுக அவர் காதுல கேட்காத அளவுக்கு தூரமா போங்க. ஐயா, அது குழந்தை கோவில்லே இருக்கணும்னு பூசாரி சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. தேவிக்கு பூஜை செய்யறதுக்காக தான் பூசாரி வந்திருக்காரு. அப்படி இல்லாம நீங்க அவருக்கு பூஜை செய்ய வேண்டாம். புரியுதா? குழந்தையோட அழுக சத்தம் இனிமே எங்க கேட்கவே கூடாது. தேவி, என்னோட பூஜையில ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லுங்கம்மா. என்னோட மனசு ரொம்ப சஞ்சலப்படுதேம்மா. என்ன சோதிக்காதீங்கம்மா. என்னோட குழந்தை உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் பாத்துக்கணுமா. தாயே போற்றி, பராசக்தி போற்றி, தாயே போற்றி, தாயே. பூசாரி ஐயா, கொஞ்சம் வரீங்களா? குழந்தைங்க, என் குழந்தைய வேற எங்கேயாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? என் பக்கத்திலேயே என் குழந்தை இருப்பான்னு தான் நான் இங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப குழந்தை அழுதுட்டு இருக்காளே. குழந்தைய சரியா பாத்துக்கலனா நான் இங்க இருக்கவே முடியாது. கொஞ்சம் கூட வாங்க. இது அரண்மனையோட யானை மணிக்குட்டி. இல்ல, இது விக்ன விநாயகர். பூஜைக்கு இடையில வந்த விக்னத்தை போக்குறதுக்காக நேர்ல வந்த அந்த விக்னேஸ்வரர். அம்மா தேவி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் ஏத்துக்கிட்ட இந்த பொறுப்புல எந்த குறையும் இல்லாம இனிமே நான் பாத்துக்குவேம்மா. அம்மா தேவி, இதுக்கு மேல எனக்கு என்னம்மா வேணும்? என்னாச்சு நாகேந்திரா? குழந்தை இல்லாம வந்திருக்க? எல்லா திசையிலையும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அதிகாலையில கார்த்திகை நட்சத்திரத்துல அப்படி ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை. மேல சொல்லு, அதுலயே இருக்கு.
நமக்கு தேவையான பதில். அப்படி ஒரு குழந்தை இருக்கு, ஆனா அதை நம்ம தொடக்கூட முடியாது. அப்படி ஒரு குழந்தையா? அவ்வளவு பாதுகாப்பா யார் வளர்த்துட்டு இருக்காங்க? அந்த குழந்தை தேசமங்கலத்துக்கு வந்திருக்கிற புது பூசாரியோட குழந்தையா. அம்மனை பூஜை பண்றதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்கிற பூசாரிக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவரோட அந்த குழந்தைய நாம எப்படி எடுத்துட்டு வர முடியும்? பிரியமான கடவுள்கள் சொன்ன வழி இவ்வளவு கஷ்டமானதா இருக்குமா? இருக்கலாம். இஷ்ட தெய்வங்கள் எப்பவும் பூஜை செய்யறவங்களை சோதிச்சு பார்ப்பாங்க. கோவில் வாசல்ல இப்ப கட்டி இருக்கிற குடிசையில மட்டும் இல்ல, தேவியோட மடியில படுத்திருக்கிற குழந்தையா இருந்தாலும் இந்த பலிப்பீடத்துக்கு வந்துதான் ஆகணும். சண்டைக்கு போக நான் தயாரா இருக்கேன். தேசமங்கலத்தோட போர் வீரர்களுக்கு இப்போ உற்சாகம் அதிகமா இருக்கும். நாம படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவியோட பூஜைக்காக வந்திருக்கிற விஷ்ணு தத்தன் தேவியோட பரம பக்தன். பூஜை நடந்துட்டு இருக்கிற அதே கோவில்ல குழந்தையும் பாதுகாப்பா இருக்கு. ஆனா உன்னோட கணிப்பு ஒரு விதத்துல தப்பு நாகேந்திரா. இப்போ தேவியோட சக்தி அங்க இல்ல. இவ்வளோ நாளும் நீங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்கல்ல, இனி கொஞ்சம் ஓய்வெடுங்க. வேலை செஞ்சு முடிக்க நான் ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன். சரியான நேரத்தில் அவன் அங்க போவான். பூசாரி ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இது உங்க குழந்தையோட கழுத்துல இருந்தது. தெரியாம நான் எடுத்துட்டேன். திருடுறது ரொம்ப பாவம். திருடி கிடைக்கிற பொருளால நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அது எதுவுமே நிலைக்காது. தேவியோட சக்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே எப்பவுமே நான் அடுத்தவங்களோட பொருளை திருட மாட்டேன். அப்படின்னா போங்க. இனிமேலாவது நல்லதை பண்ணி வாழ பாருங்க. அந்த தேவி ஆசீர்வதிப்பா. நன்றி அம்மா. தாயே மன்னிச்சிருமா. கோவில்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டீங்களா? குழந்தை கழுத்துல இருந்த நகையை ஒரு திருடன் எடுத்தப்போ மணிக்குட்டி அவங்கள என்ன பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ஜனங்களும் மகாராஜாவும் மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் அதுக்காக காவல் காக்குதுன்னு தானே அர்த்தம். நாளையில இருந்து பஞ்சமி கோயிலுக்கு போலாம். பெரிய கடமையில மாட்டிக்கிட்டாவ. பஞ்சமி அங்கதான் இருக்கணும். மகாராஜா, தேசமங்கலத்துக்கு செழிப்பு திரும்ப கிடைச்சா நடக்க வேண்டிய ஒரு விசேஷம் இருக்கு. என்ன? பஞ்சமியோட கல்யாணம். அவசரம் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவ என் கூட இங்கே இருக்கட்டும். இந்த அரண்மனையை விட்டு அவ வெளியில போய்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் நான் அவளுக்கு பிராயச்சித்தம் செய்யணும். பஞ்சமியோட அடுத்த பிறந்த நாளை ரொம்பவே சிறப்பா கொண்டாட நான் முடிவு பண்ணிருக்கேன். தேசமங்கலத்துல ஒரு திருவிழா போல பஞ்சமியோட கல்யாணம் நடக்கணும். எல்லா முடிவும் நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்க.
அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒரு சகோதரனுடைய கடமை இது. அவ எனக்கு எவ்வளவு அன்பு தந்திருக்காளோ அதே அளவுக்கு நானும் திருப்பி தரணும் இல்லையா? அட, நீ வந்துட்டியாமா? குழந்தைய பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தது நான் தானே. ம். நான் இல்லாம குழந்தை எப்படி இருந்துச்சு? மணிக்குட்டியோட அரவணைப்புல ரொம்பவே பாதுகாப்பா இருந்தா என்னோட குழந்தை. விசித்திரமான காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது மணிக்குட்டி கிட்ட இருந்து. திருடனை விரட்டின கதை தானே. ம். கோவில்ல தோழிகள் எல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்மத்துல எந்த தப்பும் செய்ய மாட்டான் அந்த திருடன். அவ்வளோ பெரிய தண்டனை தான் மணிக்குட்டி அவருக்கு கொடுத்தது. வாயில்லா ஜீவன்கள் மனிதர்களோட மனச எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த மனிதர்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்ல. நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குல்லங்க. நல்லது தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கடமை. கெட்டதை தேர்ந்தெடுக்காம இருந்தா போதும்ல. நீ ரொம்ப நல்லாவே பேசுறமா. உன்ன மாதிரியே உன் வார்த்தைகள்லயும் அர்த்தம் நிறையவே இருக்கு. சரிங்க, நான் தேவிய தரிசனம் பண்ணிட்டு குழந்தைய பார்க்க போறேன். சரிம்மா. எனக்கு பூஜைக்கு வேண்டிய காரியங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆள் ரொம்ப வீரமா இருப்பார்னு எனக்கு தோணுச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, கேவலம் கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த யானையை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான் அந்த ஆளு. கோவில் வாசல்ல இருந்து விரட்டி விடப்பட்ட அந்த திருடனுக்கு குழந்தை தான் லட்சியமா, இல்ல அந்த குழந்தை கழுத்துல இருந்த தங்க நகையா? அவன் ஒரு சாதாரண திருடன். அந்த மாதிரி திறமையில்லாத ஒருத்தனை அங்க அனுப்ப நான் ஒன்னும் விவரம் கட்டவன் இல்ல. அப்போ அவன் நீங்க சொன்ன ஆள் இல்லையா? குழந்தைய பலிபீடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஆள் இனிமே தான் அங்க போக போறான். அங்க போறவன் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் அங்க போவான். தேசமங்கலத்துல இருக்கிற யாராலையும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. இத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. கடைசி நாள் பூஜை அங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷ்ணு தத்தனுக்கு பிறந்த பெண் குழந்தை இந்த பலிபீடத்துல இருக்கும். இது ஏன் வாக்கு இல்ல, நம்ம இஷ்ட தெய்வத்தோட வாக்கு. யார் நீங்க? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. நான் ஒரு வழிபோக்க. இங்க கோவில்ல சிலை நிறுவுறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நடந்து வந்ததுல எனக்கு சோர்வா இருக்கு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைச்சா? பழமும் பிரசாதமும் கொடுத்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? அது போதும். அதை விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது. வாங்க. இங்க உட்காருங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சரிங்க. இங்க சின்ன மகாராணி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? இந்த பூக்களால மாலை கட்டி நானே அம்மனுக்கு அணிவிக்கலான்னு நினைச்சேன். ரொம்ப நல்லது. நம்ம கோவிலுக்கு ஒரு வழிபோக்கன் வந்திருக்காரு. தூரத்துல இருந்து வரேன்னு சொன்னாரு. பசிக்குதுன்னு சொன்னாரு. அவங்க சாப்பிடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சீங்களா? ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். யாரும் பசியா இருக்க கூடாது. வயிறு நிறைய சாப்பாடு போடணும்.
சிலை நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க தேவியை கும்பிடுறதுக்காக, அப்படிதானே பூசாரி? ஆமா, இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க, இந்த தேசமங்கலத்திலேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவிலா நம்ம கோவில் தான் இருக்கும். எல்லாம் அந்த அம்மனோட ஆசீர்வாதம் தான், அதோட உங்களோட முயற்சியும் தான். என்ன வயிறு நிறைஞ்சிருச்சா? இதை நீங்க தனியா வேற கேட்கணுமா? அது அம்மாவோட பிரசாதமாச்சே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி வயிறார சாப்பிட்டு. இவங்க நம்ம மகாராஜாவோட சின்ன சகோதரி பஞ்சமி. உங்க பேரு? ஆதித்யன். வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா சந்நியாசம் போறவங்கள தான் நான் பாத்திருக்கேன். சிலர் தங்கள் வேண்டுதலுக்காக ஊர் ஊரா போறவங்களும் இருக்காங்க. உங்க வயசை பார்த்தா அப்படி எதுவும் எனக்கு தோணல. அப்புறம் எப்படி? நான் ஒரு அனாதை. நான் எங்கேயாவது போனாலும் என்னை யாரும் தேட மாட்டாங்க. காங்கேயங்கிற நாட்டுல அரண்மனையில இருந்த ஒரு படைவீரன் தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாரு. ஆனா அவரு என் மேல அன்பு காட்டின மாதிரி அவங்க மனைவி என் மேல அன்பு காட்டல. பழி போடுறது, கண்டபடி பேசுறதுன்னு இதையெல்லாம் கேட்டுதான் சின்ன வயசுல இருந்தே நான் வளர்ந்தேன். ஒரு கட்டத்துல என்னால அதை தாங்கிக்க முடியல. அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் சங்கீதம் தெரியும். எனக்கு இன்னும் அதை நல்லா கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. போன இடத்துல எல்லாம் சங்கீத குருக்கள் தெரிஞ்சுக்க விரும்பினது எனக்கு சங்கீத ஞானம் இருக்கானோ இல்ல உடம்புல தெம்பு இருக்கானோ இல்ல, நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்னு மட்டும்தான். பெத்த அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாத எனக்கு அதை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்? என்னோட அண்ணா சங்கீதத்தை விரும்புறவரு. வேணும்னா நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். கை நிறைய பரிசும் கிடைக்கும். வேண்டாங்க. ஒருத்தர் முன்னாடி பாடுற அளவுக்கு நான் சங்கீதம் கத்துக்கல. இப்ப எங்க போறீங்க? அதெல்லாம் முடிவு பண்ணல. சூரியன் உதயமாகறதால திசை தெரியும். வயிறு பசிக்கிறதால சாப்பாடோட விலையும் தெரியும். இப்போ என்ன வழி நடத்துறதும் அது மட்டும்தான். ராஜா கிட்ட கேட்டா நான் 1-2 நாள் இங்க தங்கிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா? இங்க உள்ள சடங்குகள் முடிகிற வரைக்கும் இங்க தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே பூசாரி? ஆமா, தங்கிக்கட்டும். நமக்கு உதவியாவும் இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. சரி, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க, நீங்க தங்குற இடத்த நான் காட்டுறேன். या कुन्देन्दु तुषारहारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणा वरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना ரொம்ப அருமையான சங்கீதம். அந்த பௌர்ணமி நிலா மாதிரி அது என்னையும் தேவியையும் சந்தோஷப்படுத்திருக்கு. நீங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல. சங்கீதத்துல உங்களுக்கு அளவு கடந்த ஞானம் இருக்கு. வார்த்தைகளால சொல்ல முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. அரண்மனையில வந்து எங்க அண்ணன் முன்னாடி நீங்க பாடுறேன்னு சொல்லும் போது முழுசா தெரியாதுன்னு சொன்னது நீங்களா? நான் சொன்னது உண்மைதான். எனக்கு குரு கிடையாது. நான் முறையா கத்துக்கவும் இல்ல, யாரும் எனக்கு சொல்லித்தரவும் இல்ல. இதை தாண்டி இன்னும் பெருசா யாரு என்ன சொல்லி கொடுக்கணும்? நீங்க பாடினது சாட்சாத் அந்த அம்மனுக்கு முன்னாடிதான். நான் இங்க வந்ததும் இந்த அம்மன் முன்னாடி பாடினதும் என்னோட புண்ணியம்.
இன்னைக்கு நான் இங்க இருந்து புறப்பட போறேன். உங்களை போக வேண்டான்னு சொல்ல எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உங்களால முடிஞ்சா கோவில்ல உள்ள சடங்குகள் முடிகிற வரைக்குமாவது நீங்க இங்க இருங்க. சங்கீதம் கத்துக்கிறதுக்கு எனக்கும் கூட கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. நீங்க பாடுவீங்களா? அதுக்கான அதிர்ஷ்டம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா நான் அதை ரசிப்பேன். உங்களோட முடிவு என்ன? இங்க தங்குவீங்களா? நீங்க கட்டளை இட்டா என்னால அதை மீற முடியுமா? கட்டளை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கலைஞன் கிட்ட நான் வைக்கிற ஒரு கோரிக்கை தான், ஒரு வேண்டுகோள். நான் அதை தாராளமா பண்றேன். இந்த கோயில்ல கிடைச்ச அடைக்கலத்துக்கும் உங்க பெரிய மனசுக்கும் நன்றி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.